ஒரு வர்ணனை பண்ற. அபிராமிதாதுல பண்ற இந்த விதத்துல வர்ணனை பண்ற. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம், அது பாடக தண்டை கொலுசும், பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒலியும், முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும், முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாதி அழகும், சுத்தமாயிருக்கின்ற காதினிற் கம்மலும் செங்கையிற் பொன் கங்கணமும், ஜகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும், அத்திவரதன் தங்கை சக்தி ஸ்வரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ, அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. இந்த அடுத்த பாடல அம்பாளுடைய வர்ணனை. இந்த வர்ணனையை பார்க்கும்போது நமக்கு அம்பாளை கண்ணெதிர நிக்கணும். அபிராமிதால் சின்ன சின்ன பாடல்களை சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய பாடலா ஒன்றா ஒரே பாட்டு எடுத்துட்டு அதுல அப்படியே 10 விரல் மோதிரம், எத்தனை பிரகாசம். அது ஒரு விரல்ல மோதிரம் இருந்தாலே ஜொலிக்கிறது. அந்த கையில ஒரு விரலை போட்டு பார்க்கறது ரொம்ப அழகா. நீங்க இந்த பார்க்கணும் அழகா ரசிக்கணும்னா சின்ன குழந்தைகளுக்கு விரல்ல மோதிரம் போட்டு பார்க்கணும். ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தை கையில ஒரு இந்த 4 விரலையும் சில பேர் அதுல மோதிரம் போட்டுருப்பா. குட்டி 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 என்னதெல்லாம் 1/2 கிராம்ல மோதிரம் பண்ணிடலாம் பண்ணிட்டு ஒரு வளையல கையில போட்டு அந்த வளைக்கு ஒரு மோதிரத்துல இருந்து ஒரு சின்ன செயின் போட்டுப்பான். இது கிருஷ்ணனுக்கு போட்டிருந்தாலும் அவன் இந்த கையை பார்த்து பார்த்து அழகா ரசிச்சு போனான். நம்ம குழந்தைகள்லாம் கிருஷ்ணனா தானே பாக்குறோம். நம்ம குழந்தைகள் நம்ம கண்ணான் தானே கொஞ்சம். அது 3 வயசுக்கு அப்புறம் என்ன பேசுவோம் ஏது பேசுவோம் நமக்கு தெரியாது, எப்படி நடந்துக்குமோ தெரியாது. அது வரைக்கும் நம்ம குழந்தையா எல்லா வீட்லயும் ஒரு பாலகிருஷ்ணனாவே தான் குழந்தைய பாக்குறோம். கிருஷ்ணாவோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி சின்ன குழந்தைகள் நம்ம அந்த மோதிரத்தை போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த ரசிக்கிற அழகு, அந்த வளைய பார்த்தா கையை டக்கு டக்குன்னு கீழே அடிச்சுக்கிற அழகு, இதெல்லாம் வந்து அதான் குழந்தையும் தெய்வம் கொண்டாடும். சுவாமி கூட பாருங்க ஆத்துல ஒரு சின்ன ஒரு விக்கிரகமா வச்சுன்னா அது கூட சில நகைகளை போட்டா சில பட்டாடையை போட்டு அதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தான் பூவெல்லாம் மாலையெல்லாம் வச்சாதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. அது மாதிரி இவரும் அந்த அம்பாள் எத்தனை விதமா அழகா பாக்கலான்னு பாக்குறாரு. இப்படி 10 விரல்லையும் மோதிரம் போட்டுக்கலாம். இது என்ன சாதாரண மோதிரமாவா இருக்கும்? நவரத்தினமும் இழைச்ச மோதிரமா இருக்காதோ. அது அவ்வளவு ரொம்ப பிரகாசமா இருக்கும். பாடக தண்டை கொலுசும், தண்டை அப்படின்னாக்க கால்ல போட்டுக்கிற ஒரு வளையம் தண்டைன்னு சொல்லு. பாடகம்னு இந்த ஆடகம்னு இருந்தா தங்க கொலுசு போட்டுக்கலாம். தங்கத்துல தண்டைன்னு போட்டு இந்த தண்டைன்னு ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அதுக்கு சிலம்புன்னு கூட சொல்றான். அந்த காலத்துல சிலம்புக்குள்ள மாணிக்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க. முத்து மாணிக்கம்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அது வந்து இந்த குழந்தைகளுக்கு போட்டாலும் வயசு அந்த பெண்மணிகள் போட்டு வரும்போது ஒரு மாதிரி கிணி சத்தம் கேட்குமா. அந்த சத்தம் கேட்கறது நடந்து வரதே ஒரு பாத கொலுசு வந்து ரொம்ப பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சாபாணின்னு சொல்லும்போது இந்த காலில் வந்து அந்த தண்டை போட்டு அந்த கொலுசை போட்டு நடந்து வரா. வெறும தண்டை மாத்திரம் போட்டுல கொலுசும் போட்டுருக்காங்க. ஆமா, தங்கத்துல கொலுசு போட்டா சத்தம் கேட்குமா? அம்பாள் போட்டா ஏன் கேட்காது? அவ என்ன நினைச்சாலும் நடக்கும். அதனால இந்த கொலுசு எல்லாம் சத்தம் போடுது. ஆனா அது கொலுசு சத்தம் போடலையா. அம்பாள் காலில் போட்டுருக்க தண்டையும் கொலுசும் என்ன பண்ண வேத பரிபுரைன்னு அந்த அம்பாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணதான் வேதத்துல இருந்து எடுத்து சொல்றதான் அந்த கொலுசுகள். அதெல்லாம் அதுக்கு ரொம்ப பெருமை. அதனாலதான் அந்த அம்பாளுடைய காலில் இருக்கு. நம்ம இந்த பூலோகத்துல யாராவது தங்கத்துல கொலுசோ தண்டையோ போட்டு ரொம்ப ரேரா இருக்கும். போட்டியில ஒருத்தர் இருப்பான் அப்படியே வசதி உள்ள கூட போட்டு வெளில போக மாட்டான். ஆனா போட்டு போனா வெளியில வேணா அப்படின்னு போயிடலாம். சின்ன குழந்தை எங்கேயாவது தொலைச்சுட்டு வந்து விடலாம். அதனால போட மாட்டான். அப்படித்தான் அழகா போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அம்பாளுக்கு தான் போட்டு பாப்பா. கோவில்ல ரொம்ப வசதியானவா கொடுத்தா தங்க கொலுசாவே போடுவா. இல்ல அட்லீஸ்ட் வெள்ளி கொலுசுல தங்கத்துல முலாம் பூசியா போட்டு சுவாமி அழகு பாப்பாள். இங்க தங்க கொலுசாவே பார்க்க அம்பாள் காலில் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒலியும். பச்சை வைடூரியம், பச்சை கிரீன், அதுக்கு வந்து கோமேதகம் சொல்றதா பச்சைய வைடூரியம். இதெல்லாம் நவரத்தங்கள ஒண்ணு. இதெல்லாம் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒலியம். இந்த பாதத்துல சிலம்புன்னு போட்டிருக்கால அந்த சிலம்புல ஆசையோட இழைச்சிருக்காள் அந்த ரத்தனங்கள்லாம் ஒன்னொன்னு அழகழகா பதிச்சு பார்த்து பார்த்து எதை எங்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகுபடுத்தி அந்த மனோதர்மத்துல என்னெல்லாம் தோணித்தோ அத்தனையும் வச்சு அந்த கொலுசா பண்ணிருக்கான். அந்த பண்ண தட்டான் அப்படி அழகா பண்ணி கொடுக்குறான். அந்த தேவலோகத்தில் இப்படி ஒரு தட்டான் இருப்பான். அது
யாரு குபேரன் கடை எத்தனை பேர் இருப்பா, அம்பாளுக்கு நல்ல கொலுசா பண்ணி கொடுத்துருப்பா, அதை போட்டு இருக்காளாம். அது மாத்திரம் இல்ல, மோகன மாலை அழகும், எதோட முத்து மூக்குத்தியும் ரத்ன பதக்கமும் மோகன மாலை அழகும். முத்து மூக்குத்தி போட்டுக்கலாம், இப்பெல்லாம் வைர மூக்குத்தி போட்டுக்கிறான். இந்த வைர மூக்குத்தி போட்டு இருக்கிற ஒரே அம்பாள் நம்ம ஊர்ல கன்னியாகுமரி. அது இப்பவும் பார்த்தா நல்ல விஷயம், நல்லா டால் அடிக்கத்தான் செய்யறது. நேரக்கூடிய கிழக்கு வாசல மூடி வச்சிருக்கா. ஏன்னா அந்த காலத்துல இருந்த அதே மூக்குத்தியா நமக்கு இப்ப தெரியாது. இருந்தாலும் ஒரு கதை கர்ண பரம்பரையா என்னன்னா, அந்த போட்ல வருவாளாம். அந்த வரும்போது அந்த மாலுமிகளுக்கு இந்த அம்பாளுடைய மூக்குத்தினுடைய டால் அடிக்கிறது பாருங்க, அவன் வந்து யாரோ என்ன பண்ணிட்டான்னா, இது ஒருவேளை லைட் ஹவுஸ் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு வந்துட்டான்னா தர தட்டி விட்டான் கப்பல். அதுல இருந்து என்ன பண்ணா, ராஜா ஆக்கிய பண்ணி, அந்த அப்பெல்லாம் வந்து கேரளத்து ராஜாக்கள் தான் ஆட்சி பண்ணி இருக்கா, அந்த கிழக்கு வாசல மூடிட்டான்னு சொல்லுவா. இன்னைக்கு நீங்க உள்ள போனா அம்பாளுடைய அது வந்து அது ஒரிஜினலா வச்சிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அம்பாள் இருக்கிறதுனால ஒரு அழகு இருக்கு பாக்கிறதுக்கு. அப்படி வந்து மூத்து மூக்குத்தில இங்க வந்து வைர மூக்குத்தியா இருக்கு. ஆனா அம்பாள் முத்து மூக்குத்தி போட்டுருக்காங்க. ரத்ன பதக்கங்கள், நவரத்னங்களை இடைச்ச பதக்கங்கள் மாலையா போட்டுருக்கா. மோகன மாலை அழகம். மோகனம் அப்படியே ரொம்ப மனோகரமா இருக்கு, அப்படியே மயக்கக்கூடியதா இருக்கு. மோகனம்னு ரொம்ப மயக்கமா, என்னமோ கனமான நகை போட்டுருக்கா, என்ன மோகனமான நகை போட்டுருக்கான்னு, என்னமோ கனமான நகை போட்டுருக்காங்க, ரொம்ப கனமா வெயிட்டா போட்டு அத்தனை நவரத்தங்கள் வச்சு, அது என்ன என்ன மோகனமான நகை போட்டுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு மதியை மயக்கக்கூடிய, மனசை மயக்கக்கூடிய அளவுக்கு இப்படி போட்டுருக்கா. மாலை அழகு, அந்த எந்த அழகா சொல்றது, இந்த 10 விரல் இருக்கிற மோதிரத்துடைய அழகா சொல்றதா, அது போட்டு இருக்கிற கை விரல்களுடைய அழகா சொல்றதா, இல்ல வைடூரியம் பச்சைன்னு இழைச்சி போட்டுக்க அந்த கால் இருக்க சிலம்பு இருக்கு அதை சொல்றதா, இல்ல அதுல இருந்து வரக்கூடிய வேத ஒலியை பத்தி சொல்றதா, மூக்குல போட்டு மூக்குத்தினுடைய அழகா சொல்றதா, இதனால ஜொலிக்கக்கூடிய மூக்க பத்தி பேசுறது, எதை பத்தி பேசுறது, ரத்தன பதக்கம்லாம் போடுங்க, மோகன மாலை, அழகான மாலை, இது அழகு. இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் மிஞ்சற மாதிரி ஒரு பொருள் இருக்க அம்பாட்ட, திருமாங்கல்யம் போட்டு அம்பாள். காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித்த கந்தாரா அம்பாளுக்கு. அந்த பரமேஸ்வரனால் கட்டப்பட்ட மாங்கல்ய சூத்திரத்தோட சோபிக்கக்கூடிய கழுத்தை உடையவளாக அம்பாள் இருக்காம, அதை அடுத்த சொல்லும் முழுவதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகம். எப்படி அவருக்கு கற்பனை போறது பாருங்க. ரொம்ப சாதாரண கவிஞர், நான் யாருன்னு கூட எங்கேயுமே சொல்லிக்கல, ரொம்ப சுலபமா யார் வாயிலும் நுழைஞ்சு வரக்கூடிய மாதிரி ஒரு எளிமையான ஒரு பாடலை எழுதிட்டு அப்படியே கண் முன்னாடி கொண்டு அம்பாள் அப்படியே நிறுத்துற மாதிரி பண்ணிட்டு போயிருக்க. முழுவதும் வைடூரியம், அதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒண்ணு ஸ்டட் மாதிரி வச்சிருக்கான்னு சொல்லிக்க முடியாது. முழுவதும் வைடூரியம். புஷ்பராகம், இந்த புஷ்பராகம் வந்து வைரத்துக்கு இணையா சொல்லலாம், வைரத்தோட ஒத்தியான கல், வைரம் கரியிலேருந்து வருதுங்கிறா. புஷ்பராகம் வந்து ஒரு அதுவும் கிட்டத்தட்ட அதே வர்க்கம் தான், ஆனா கூட ஒரு சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கிறா, வெட்டி எடுக்கிறாங்கிறா. இது வந்து கல், புஷ்பராகம் வந்து கல் வகையை சேர்ந்தது, ஆனா வந்து வைரம் வந்து கரி வகையை சேர்ந்தது. ஒரு 1000 ஆண்டுகள் பூமியில புதைந்திருந்து அந்த கெட்டியாகி கல் அளவுக்கு மாறி அந்த கறி ஆயிடுறது. அந்த கறி பளபளான்னு இருக்கு, அந்த கறிக்குள்ளேருந்து வந்து வெண்மையான ஒளி வருது. கலர் கலரா எத்தனை விதமான 7 விதமான நிறங்களை அதுல இருந்து தோன்றி வருது. ஆனா இவர் வந்து சொல்லும்போது வைடூரியத்தை சொன்னார், புஷ்பராக சொன்னார், இதெல்லாம் சேர்த்து முடிந்திட்ட தாலியம். அந்த திருமாங்கலுக்கு இந்த இதெல்லாம் இழைச்சிருக்கு, அதை முடிந்துட்டாள். முடிந்துட்டா பத்த மாங்கல்ய அப்படின்னு சொல்லும் இல்லையா, கட்டப்பட்ட தாலி என்றது இங்க வந்து அப்படி முடிந்துட்டன. 3 முடிச்சு போடுறாள் இல்லையோ, அந்த 3 முடிச்ச சொல்லும் போது ஒரு நாசுக்க முடிந்து இட்ட தாலியம். கழுத்துல அந்த தாலியை முடி போட்டு கழுத்தில் இட்ட அந்த தாலியினுடைய அழகுனர். சுத்தமாய் இருக்கின்ற காதினில் கம்மலும், சுத்தமாய் இருக்கின்ற காது. அது என்ன, காது சுத்தமா இருக்கின்றதுக்கு ஒரு அடைமொழி தேவையா அப்படின்னு நினைச்சு பார்த்தா கொஞ்சம் நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன் சுத்தமான காதுன்னு, புனிதமான காது. புனிதமான காதுன்னு ஏன் சொன்னான்னு, வேதங்கள் அவளை பாடுறது, வேதத்தை சிரவணம் பண்றா, ஸ்ருதி ஸ்மிருதி இல்லையா, இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் கேட்டு அந்த காது ரொம்ப புனிதமா இருக்கு. அந்த வேத ஒலி காதுல படப்பட, நம்ம கூட பாருங்க சாதாரணமா என்ன பண்ணான்னு, ஒரு கை இருக்க பேசும்போது கொட்டாய் வந்து கூட என்ன பண்ணா, ஒரு வாயை மூடுறா, ஒரு தும்மல் வந்து தும்மிக்கிறா, ஆனா உடனே என்ன பண்ணா கையில துணியை தொடச்சுக்கிறா. ஒன்னும் கிடைக்கலன்னா இந்த வலது காதை தொட்டுக்கிறா. என்னன்னா ஒரு பாவியமாக ஒரு பாவமா பண்றான். எதுக்குன்னா வலது காது வந்து சிரவணம் பண்ணி புனிதமா இருக்கான். வேதத்தை கேட்டும் வேதாந்த விசாரங்களை கேட்டும் பகவன் ஸ்மரணை பண்ணி நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு காது ரெண்டும் ரொம்ப புனிதமா இருக்கு நமக்கே. இப்ப சதாசிவ காலமும் வேதத்தை கேட்டுக்கூடிய அம்பாளுடைய காது எப்பேற்பட்ட காதா இருக்கும்னா, அப்படிப்பட்ட புனிதமான காதுல என்ன பண்ணுன்னா கம்மல் போட்டிருக்காங்க. சுத்தமாய் இருக்கின்ற காதிலில் கம்மலும்.
சரி, காதுல கம்மல் போட்டுருக்கார். இந்த காதுல கம்மல் போட்டு அதான் கொப்பும் வைரக்குழையும் அப்படின்னு அந்த அதுல சொன்ன மாதிரி இவர் வந்து வெறுமை அந்த ஒரு காதுல போட்டு ஒரே ஒரு நகையை மாத்திரம் சொல்ற கம்மல். அந்த கம்மல்ங்கிறத இந்த காதுக்குள்ள போட்டுருக்கார். ஆனா இது வந்து கம்மல்ன்ற பதம் வந்து நமக்கு வரும்போது சரி வராது. ஏன்னா கம்மல்னா கம்மி போறதுன்னு அர்த்தம். நம்ம மனுஷாலாம் இந்த மாதிரி நகையை காதுல போட்டாலும் சில பேருக்கு போட்டு பார்த்தா தான் அழகா இருக்கும், சில பேருக்கு போட்டு பார்த்தா அழகா இருக்காதுன்னு. எங்காவது பாட்டி எல்லாம் சொல்லுவா வழக்கமா ஒரு கர்ண பரம்பரையான ஒரு வாசகம் என்னன்னாக்கா, சிவப்பா இருக்கிறவாளுக்கு நகை போட்டா தெரியாது, ஆனா சித்த கருப்பா இருக்கிற நகை போட்டா காதை வழியில பார்த்தா தெரியும். ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த கருப்பா இருக்கிற நகை போட்டா தெரியும்பா. என்ன சிவப்பா நகை இருக்கிறவாளுக்கு நகையை போட்டா என்ன ஆகும்னா அவள் சிக்கச்சவேல இருக்காள் இல்லையோ, சிந்தூராவண விக்கிரகம் அது மாதிரி அது முகமே அப்படி செக்கச்சவேன்னு அப்ப வளர்ந்த சிந்தாமரை மாதிரி இருக்கு வச்சுக்கலாம். அதுல இந்த நகையை காதுல போட்டாக்க மூக்குத்திய போட்டா அது வெளியில தெரியவே தெரியாது, அப்படியே மங்கி போயிடுமா. ஆனா அதே மனுஷாளுக்கே அப்படின்னு அம்பாட்ட அப்படியே அம்பா தேஜோமயமா இருக்கா, ஒளிமயமா இருக்கா, அவ காதுல போட்டிருக்க கம்மல் கம்மி போயிட்டான். கம்மல் தோடுன்னு சொல்லல, சொல்லிருக்கலாமே தோடுன்னு சொல்லலாம், கொப்பு புழை சொல்லலாம், கம்மல் அப்படின்னு விட்டார். ஏன் கம்மல் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா அது வந்து அதனுடைய ஒளி கம்மியாகப்பட்டு கம்மலும் அது கம்மலும் கம்மி போவதும் அப்படின்னு எடுத்துக்கணும். கம்மி போயிடுதான் அம்பாட்ட காதுல போட்டிருந்ததுனால இது இருக்குன்னு தெரியுது, ஒரு அணிகலன் இருக்குன்னு தெரியுது, ஆனா பிரகாசமா இல்லை. ஏன்னா அம்பாளுடைய பிரகாசத்தை மயங்கி போயிட்டான், அழுங்கி போயிட்டான். அது மட்டும் இல்ல, செங்கையில் பொன் கங்கணம். செங்கை, செங்கன சிவந்த கை. அம்பாட கை வந்து தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு. அது ஏன் சிவந்திருக்கு? பக்தாளுக்குலாம் அருள் பண்ணி பண்ணி சிவந்திருக்கு. அப்படியே கையை அசக்காத காமிச்சிருக்கா, இங்க வா நான் காப்பாத்தன்னு காமிச்சுட்டே இருக்க, கை அப்படியே அசக்காத அப்படியே காமிச்சிருக்கா. என்ன அப்படி அந்த நேரம் திரும்பும்போது கையை அசக்கும் போது யாராவது பக்தர் வந்து ஒருத்தப்பட நான் வரும்போது உன் கையை காட்டலையேன்னு அதுக்காக சதா சர்வகாலம் கையை காமி. பெரியவா சொன்னா காமாட்சி ஏன் கை காமிச்சுன்னு இருக்கா அப்படின்னா, போருண்டா ஏந்திரு அப்படின்னாராம். பயப்படாத நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா அப்படியே விழுந்து ஏந்திரேந்து போறோம்னாலும் சிரமேன அலம்னாரு. கஷ்டம்லாம் போறோம், இனிமேல் சிரமம் உனக்கு கிடையாது, இப்படியே விழுந்தே கேட்கணும் ஏந்திரு, இது போறோம் நாளை தொழுது போறோம் காத்துனது போறோம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா போறோம்னுக்காக கை காமிச்சான்னா அந்த கை எப்படின்னா செக்கச்சவேல்னு இருக்கு. இந்த சிவந்த கையில பொன் கங்கணம் போட்டுக்கலாம், பொன்னால் ஆன கங்கணம், தங்கத்தினாலான கங்கணங்கள் போட்டான். செகமெல்லாம் விலை பெற்று முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும். அங்க ஏற்கனவே ஒருத்தர் கம்மல்னு சொன்னார், இப்ப கொப்புன்னு சொன்னா ரெண்டு நகை காதுல போட்டுதான் தெரியும். அந்த காலத்திலேயே பொண்ணுகள்லாம் ரெண்டு விதமான நகைகள் காதுல போட்டு வந்திருக்கா. இங்க காதுக்கு மேல ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, கீழே ஒண்ணு, அப்புறம் தொங்கறதுக்கு ஒண்ணு எல்லாம் போட்டு வந்தா இல்லையா. அதான் சொல்ற கொப்புங்கிற ஒரு விதமான நகை, கொப்பு குழை எல்லாம் சொல்றேன். இந்த கொப்புங்கிறது கொஞ்சம் காது நடு காதுல ஒரு குத்தி போட்டுக்கிறது, இப்பெல்லாம் குழந்தை எல்லாம் போட்டுக்கிறது ஆசையா, அது மாதிரி சின்னதா போட்டு வந்திருப்பா. கம்மல் வந்து காது கீழே போட்டுக்கிறது, அதுல இருந்து அந்த தொங்கட்டாலாம் போட்டுக்கிறா, ஜிமிக்கெல்லாம் போட்டுக்கிறா இல்லையா, அது கம்மல். இந்த கொப்பு சித்த மேல ஒரு இன்ச்சு மேல வந்து காதல போட்டுருக்கா. அது எப்படி இருக்காங்க, ஜெகமெல்லாம் விலை பெற்று முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகும். இந்த உலகம் எல்லாம் அப்படி விலை பெற்றுன்னா அப்படி பெருமை பெற்றுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்டோம் இது ஒண்ணு விலை போகாதுங்க, இது ஒண்ணு விலை போகாதுன்னு அர்த்தம், இது வெளியில எங்கேயும் செல்லுபடி ஆகாதுங்கிறோம். அதான் மதிப்பு கிடையாது. ஆனா அம்பாள் எப்படியோ ஜெகமெல்லாம் விலை பெற்ற உலகம் முழுக்க மதிப்பு பெற்றவள். இதோட மதிப்பு சொல்ல முடியாது, இது விலையை மதிக்க முடியாதுங்க, மதிக்க முடியாது, இது நாங்க மதிக்க மாட்டோம்னு அர்த்தம். விலையை மதிக்க முடியாதுன்னா இது விலை மதிப்பிற்கு அப்பாற்பட்டது, வேல்யூலெஸ், ரொம்ப வேல்யூபிள்ங்க, ரொம்ப ரொம்ப மதிப்பு உண்டு, வேல்யூலெஸ்ங்க. வேல்யூலெஸ்னா விலையே கிடையாது இல்ல, நம்மளால விலை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஜெகமெல்லாம் விலை பெற்ற உலகம் முழுவதும் மிகவும் சிறந்த மதிப்பை பெற்று விலையை பெற்று பெருமையை பெற்று முகமெல்லாம் ஒளியுறுத்தினா முகம் முழுக்க கம்மல் சொல்லிட்டாலையோ நம்ம தப்பா நினைச்சிருப்போம். அதனுடைய ஜோதியை ஒளியை கம்மியா படுத்த நினைச்சுப்போம். இப்ப நம்ம அர்த்தம் பண்ண மாதிரி யாரும் தப்பா அர்த்தம் பண்ணிக்கூடாதுங்கிறதுக்காகவே அடுத்தது சொல்லுவோம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகு. அந்த சிறு காதுல சிறு காதோட அழகு, அது கொப்புன்னு ஒண்ணு போட்டுக்க, அதுவும் ரொம்ப ஒளியோட இருக்கும். சிறுகாது கொப்பின் அழகும். எப்படி முகமெல்லாம் ஒளியுற்றான முகம் முழுக்க ஒளியே கொடுக்கணும், அவ்வளவு பிரகாசம் அம்பாவோட போட்டி போடணும். அம்பாளுடைய முக காந்திக்கு போட்டியாக இந்த கொப்புங்கிற நகையானது ஒளியை பரப்புறது. இது இதுல இருந்து வர ஒளி பெருசா அம்பாள் முகத்திலிருந்து வர ஒளி பெருசான்னு தெரியாத அளவுக்கு ஜனங்கள்லாம் பார்த்து ஆஹா ஆகா சொல்லி பிரமிச்சு போற மாதிரி அப்படி இந்த சிறு காதுல போட்டுக் கொண்டிருக்கூடிய கொப்பின் அழகுன்னு. காது ஏன் சிறு காதுன்னு சொன்னா முகத்துக்கு தகுந்த மாதிரி சிறிய அழகான காது அப்படின்னு அர்த்தம். காதுல
அம்பாளுக்கு சின்ன காதா இருக்கு. சின்ன அது எதுக்கா சிறு காதுன்னு சொன்னார்னா, அம்பாளுக்கு சின்ன காதா இருந்தா கூட எத்தனை பேர் இந்த கவலையை சொன்னாலும் துக்கத்தை சொன்னாலும் முறையிட்டாலும் காது உள்ள கேட்கும். அது சின்னதா தான் காது இருக்கு. அந்த சின்ன காதா இருக்குன்னா நீங்க எல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அம்பாள் காதுல விழுமோ விழாதோ, நம்மளை கவனிப்படோ கவனிக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே வருத்தப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். சிறு காதா இருந்தாலும் அழகான காது. அது மாத்திரம் முகத்துக்கெல்லாம் ஒளி ஊட்டக்கூடிய பிரகாசத்தை தரக்கூடிய அந்த கொப்புங்கிற நகையை போட்டிருக்கக்கூடிய காது. அது மாத்திரம் இல்ல, ஜெகமெல்லாம் விலை பெற்ற காது. உலகம் முழுக்கத்துக்கும் பெருமையை தேடி தந்து அம்பாளுக்கு புகழை கொடுக்கக்கூடிய அந்த முகத்திலே விளங்கக்கூடிய காதானது அது சிறிய காதா இருந்தா கூட உங்களை எல்லாருக்கும் நல்லதையும் அருளையும் நன்றாக செய்யும். அத்தி வரதன் தங்கை சக்தி ஸ்வரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ. அத்தி வரதன், அத்திகிரின்னு சொல்ல மலை. அத்திங்கிறது காஞ்சிபுரத்து பக்கத்துல கூடிய ஒரு மலை. அங்க காஞ்சிபுரத்துல ரொம்ப பெருமையா இருக்கக்கூடியவர் வரதராஜர், ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜர், காமாட்சி. இந்த 3 பேரும் நினைச்ச உடனே அதுக்கப்புறம் நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. நிறைய கோயில்னாலும் காஞ்சிபுரம் நினைச்ச உடனே நமக்கு மனசுல தோடுறது ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன். அதுக்கப்புறம் நமக்கு தோடுறது வைஷ்ணவாளாந்துல முதல்ல தோணும் வரதராஜ பெருமாள். சைவாளாந்தா அவளுக்கு பேதம் இல்லாதவாளுக்கு 2மே தோணும். அப்படி வரதராஜரும் தோன்றுவார் கண் முன்னே. மனதிற்கு உடனே எட்டக்கூடியது பரமேஸ்வரன் தோன்றார், காமாட்சின்னு தெரியுறார். அப்படி அத்தி வரதன் தங்கையா. அப்படி அத்தி வரதன், அது அதிவரதன் கூட எடுத்தோம். இந்த யுத்தம் லேசா விட்டுட்டோம்னு வச்சுங்க. அதிவரதன். அதிவரதன்னா ரொம்ப கருணா கடாட்சன், கருணாமூர்த்தி. அவன் அள்ளி கொடுப்பான்னா அப்படி கொடுப்பான். அவன் ஒருத்தட்ட எடுத்துக்கிறான்னா அது மாதிரி பல மடங்கு கொடுக்கறதுக்கு தான். அவனே யாச்சகத்துக்கே போக மாட்டான். பலிக்கிட்ட தான் யாச்சகத்துக்கு போயிட்டான் பெருமாள். அந்த யாச்சகத்துக்கு போயிட்டு பூனி குறிக்கு போயிட்டு வந்த உடனே மனசுல நினைச்சுட்டான், ரொம்ப நல்லவனை ஏமாற்றிட்டேனே நான், பலியும் சலையத்தேன்னு ஜெயதேவர் எழுதினார். பலியை ஏமாற்றிட்டேடா ஒரு அவதாரத்தேன்னு எழுதிட்டார். அப்படி அந்த பலியை ரொம்ப நல்லவன் என்ன பண்ணா, யாகம் நிறைய பண்ணி இந்திர பதவிக்கு தகுதி உள்ளவனா ஆயிட்டான். இவனோட இந்திரன் கொஞ்சம் வேண்டப்பட்டவன். ஆனா பிரகலாதனுடைய பேரன் இவருக்கு தான் நிறைய கருணா கடாட்சம் பண்ணும். ஏன்னா இந்திரன் முதல்ல போய் சொல்லிட்டான், பாரு அவன் பண்றானே, நான் என்ன பண்றது, என்னை காப்பாத்தி என் பதவிக்கு ஆபத்து வரப்படாதுன்னா அதுக்காக யாத்திரைக்கு வந்தாரு ஏமாத்தி. ஏன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் அவன். அதுக்காக யாச்சகமா போய் அவனை அடிக்கிறதுக்கு மனசு வரல, அவனை தண்டிக்கிறதுக்கு மனசு வரல. பிரகலாதன்டே சொல்றாரு, 7 தலைமுறைக்கு என்னால உனக்கு பயம் கிடையாது, உன்னை அடிச்சுப்பேன் வேற கொடுத்துட்டார், வரத்தை கொடுத்துட்டார். போய் என்ன பண்றது, அதுக்காக கருணாமூர்த்தி தலை கால் வைக்கிற மாதிரி அவனோட அகம்பாவத்தை அழிச்சு மமகாரம் அகங்காரம் 2 எடுத்துட்டு அவன் பாத்தாளோகத்தை அமிச்சார்னா, பாத்தாளோகத்தை அமிச்சு இன்னைக்கு அவர் வீட்டு வாசல்ல காவல்கார், வேற யாரும் தன்னை மாதிரி ஏமாத்திடக்கூடாதுன்னு காவல் காத்து வந்திருக்காருன்னா, காவல் காத்துன்னு இருக்கட்டும். அப்ப மனசுல நினைச்சுட்டாராம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா, இந்த பலிக்கிட்ட போய் யாச்சகம்னு பேரை சொல்லி அவனோட சொத்து முழுக்க வாங்கிட்டேன். நான் இனிமே எடுக்கிற எந்த ஜென்மாவையும் நான் கை நீட்டி போகக்கூடாது, யாருக்கு நான் கொடுக்கத்தான் வேணுமே தவிர வாங்கப்படாதுன்னு சொன்னாராம். அதனாலதான் ராமாவதாரத்துல தம்பிக்கு தானே போட்டோம், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன். எனக்கு பின்னாடி பிறந்த தம்பி வரதன் இருக்கானே, அவனுக்கு ஒரு ராஜ்யம் கிடைச்சதுன்னா என்ன, அதே தம்பி கிடைச்சது எனக்கு கிடைச்ச மாதிரி தானே, என்னோட ரொம்ப மேலானவனாச்சே. அதான் சொல்ல கம்பநாட்டு ஆழ்வா சொல்லும் போது 1000 ராமனும் நின்கேடு ஒரு கேள்வி சொன்னார். குகன் சொல்றானா, குகனுடைய வாக்கு மூலமா சொல்றாரு, பரதனை பார்த்து எப்பேற்பட்ட பரதன் நீ, அம்மா சம்பாதிச்சு கொடுத்துருக்க ராஜ்யத்தை வேண்டான்னு உதறிட்டு அண்ணாவை காட்டுக்கு காலில் கூட்டின்னு போய் அவனுக்கு திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறிய, எப்பேற்பட்ட உத்தமன், ராமனே பெரிய உத்தமன். ஆனா 1000 ராமனும் மின்கேடாவும், 1000 ராமன் சேர்த்தா கூட உனக்கு சமமா சொல்ல முடியுமா சொல்ல அப்பேற்பட்ட பரதன். அந்த பரதன் எல்லாம் வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போறான். அந்த வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஸ்ரீராமன் கேட்கிறான், இது உன்னுடைய ராஜ்யம், அம்மா தவறான முறை எனக்கு கொடுத்துட்டா, நீதான் ஏற்றுக்கணும், முடியாது. இது அப்பாவுடைய சித்தப்படி இது உனக்கு தான் சேரும், ஒரு தடவை கொடுத்ததை நான் திருப்பி வாங்க மாட்டேன். இன்னொன்னு இந்த ஜென்மால எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்கிறத நான் வாங்கறதா இல்லைங்க. சுக்ரீவனுக்கா பட்டாபிஷேகம், விபீஷனுக்கா பட்டாபிஷேகம், இப்படி எல்லாருக்கும் அள்ளி சபரிக்கா மோட்சம், ஜடாயுக்கா மோட்சம். ஜடாயுக்கு அப்பாவுக்கு பண்ற மாதிரி பித்திரு சமானமா காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு. இப்படி எல்லாம் கொடுப்பேன். அப்புறம் மனசுல நினைச்சா அடுத்த ராமாவதாரத்தை இப்படி பண்ணிடுறேன். ஆனாலும் மனசுக்குள்ள தோணித்தான், கொஞ்சம் விளையாட்டு லீலைகள்லாம் பண்ணலாமேன்னு தோணித்தான். தோணும் என்ன பண்ணாராம், கிருஷ்ணாவதாரம் எடுக்க போறேன், அந்த கிருஷ்ணாவதாரத்தை என்ன பண்ண போறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாராம். இந்த தீர்மானம் பண்ணிட்டாருக்கு. அத்தாட்சி குருவாயூரப்பனை பத்தி சொல்லும் போது நாராயண பட்டத்தில் சொல்ல,
அது நாராயண திருப்தி ஒரு காலம் வரும்போது அதை பத்தி நம்ம அனுபவிக்கலாம். அதை கருத்தை மொத்தம் சொல்றீங்க. அது என்ன சொல்றாரு நாராயண பட்டத்துன்னு, குருவாயிரப்பா நீ ஒரு காலத்தை பலியை ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்ட இல்லையா? அப்ப நீ மனசுல என்ன நினைச்சுட்ட தெரியுமா? இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சு விட்ட. ஏமாத்தி யாச்சகமா போனேன். ஏமாத்துல விளையாட்டு கூட பண்ணலாம். ஆனா அவன் சொத்து சுகத்தெல்லாம் பண்ணி யாச்சகம்ன்ற வேற நடுத்தல நிறுத்துற அளவுக்கு பண்ணிட்டியே, அதனால இனிமே நான் பண்ணக்கூடாது. எந்த ஜென்மாலையும் நான் பிச்சையும் எடுக்க மாட்டேன், யாரையும் சொத்து சுகத்தை அழிச்சு ஏமாத்த மாட்டேன் தீர்மானம் பண்ணி வந்துட்டேன். ஆனா கிருஷ்ணாவதாரம் பண்ண கோகுலத்துல அத்தனை பேர் உன்னை குழந்தையா பார்த்தா, உன்னோட லீலைகளை எல்லாரும் வந்து சந்தோஷமா அனுபவிச்சா, அப்ப நீ என்ன நினைச்சேன்னா பலிக்கு பண்ண மாதிரி அபலைகள் ஏழைகள் வாழலாம், இவாளோட சொத்து சுகம்லாம் அபரிக்கப்படாது, ஏமாத்தப்படாது, எடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவ வீட்டு பின்னையெல்லாம் திருட ஆரம்பிச்சாங்க. பிச்சை தானே எடுக்கப்படாது, திருடி சாப்பிடலாமா அப்படின்றதுக்காக ஒரு மாறுதலுக்காக